திருச்சிற்றம்பலம். மகாபரிவாளை சரணம். திருப்பாவை திருவம்பாவை பொருளோடு பார்த்துட்டு இருக்கோம். அதில் மார்கழி மாதத்து 21ஆம் நாள் பாடல். திருவம்பாவை முடிஞ்சிருத்தோ. இப்போ திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழல் கிணை துணை மலர் கொண்டு, ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும், எழில் நகை கண்டு நின் திருவடி தோழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னுடைய வாழ்வுக்கு முதல் காரணமாகிய நல்வாழ்வுக்கு முதல் காரணமாகிய மெய்ப்பொருளே, நின்னை வணங்குகின்றோம். பொழுது விடிந்தது. இணையான நின் மலர் பாதங்களுக்கு பொருத்தமான மலர்களை கொணர்ந்து தூவி நின்னை துதித்து ஆராதனை பண்ணுறோம். என்னதுன்னு இல்லை, எல்லாமே நீ படைச்சது தான். அதை வச்சு உன்னையே வணங்குகின்றோம். துதித்து நின் திருமுகத்திலே எமக்கு அருளோடும் மலர்கின்ற அழகிய உன்னோட புன்முறுவல், நம்மளோட ஆராதனையை பார்த்து ஆராதிக்கிற விதத்தை பார்த்து உன் முகத்தில் திருமுகத்தில் ஏற்படுகின்ற புன்முறுவலையே பற்றாக கொண்டு நின் திருவடிகளை யாமும் தொழுகின்றோம். இதழ்களை உடைய தாமரை இதழ்களில் எவ்வளவு இருக்கும் தாமரைப்பூ, அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ இருக்கும். இதழ்களுடைய தாமரை மலர்கள் சேற்றினிடத்தே மலர்ந்து இதழ் விரிக்கின்ற தன்மையான வயல்கள், தன்மையான குளிர்ச்சி பொருந்திய வயல்கள், எப்பயும் நீர் நிரம்பியே இருக்கிற ஃபெர்டைல் ஏரியா சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே வாழ்கின்ற எம் சிவபெருமானே, உயர்ந்த இடமாகிய ஏற்றுக்கொடியினை உடையவனே, இடபக்கொடியை உடையவன், எம்மை அடிமையாக கொண்டிருப்பவனே. நான் உனக்கு அடிமை, உனக்கு சாசனம் எழுதி கொடுத்துருக்கோம், வழி வழியாக உன்னோட அடியவராக இருக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருக்கோம். எம்பெருமானே, திருப்பள்ளியினின்றும் துயில் எழுந்து எமக்கும் அருள் புரிவாயாக. இப்போ இந்த 10 பாடலும் முதல் 20 பாடல் என்னென்னா, அந்த நவகன்னியர்கள் ஒருத்தர் எழுப்பி, அதுக்கப்புறம் அது திருவண்ணாமலையில் பண்ணது, இது திருப்பெருந்துறையில் பாடினது. இந்த 10 பாடல்கள் எம்பெருமான எழுப்புறதாக காண்பிக்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் அவனே தலைவன், அவனே மூத்தோன், அவன் தான் எல்லாருமே. அவனுடைய திருக்கழலடி, அவனோட கழலடி தான் நமக்கு முக்கியம்னு பாடப்படுற பாடல்கள். அடுத்து திருப்பாவை. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய், மாற்றர் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியும் மாப்போலே பணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். அதாவது பால் ஆணிரை, அதாவது பசுக்களை வச்சுட்டு இருக்கிறது, மாடு வச்சுக்கிறது தான் அப்போ பெரிய அசட் அந்த காலத்தில். அதனால் வள்ளல் பெரும் பசுக்கள், அதாவது பாத்திரங்கள் நிரம்பி வழியிற அளவுக்கு வகையில் பாலை சுரக்கும் பசுக்களுக்கு வளமையான அந்த மாதிரியான பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபரோட மகனான கண்ணபிரானே எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படுகிறவனே எழுவாயாக. பலசாலியே, வேதங்களே அறிய முடியாத பெருமானே, வேதங்களால் அறியவே முடியாது அப்படிப்பட்ட பெருமானே, உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, உலகத்துக்கு அவனே ஒளியா திகழறான் எழுவாயாக. உன்னை எதிர்த்த அரசர்கள் வலிமை இழந்து உன் வீட்டு வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து இருப்பது போல நாங்களும் எப்படி இருக்கோம், உன்னோட திருவடியை வணங்கிறதுக்காக காத்துருக்கோம். அந்த தோத்துப்போன அரசர்கள் காத்துருக்கிற மாதிரி நாங்களும் உன்னோட திருவடியை பற்றி கொள்வதற்காக வணங்குவதற்காக காத்திருப்பதாக ஆண்டாள் பாடுகின்றாள். மகாபரிவாளை சரணம்.